ஆதவன் ஜோதிட மையம் வழங்கும் சுக்கிர யோகம். வழங்குபவர் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். வணக்கம் நேயர்களே, சுக்கிரயோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில் வாஸ்து, ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம் இதனை பற்றி விளக்குகிறார் ஆதவன் ஜோதிட மையத்திலிருந்து சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் திரு பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், இன்றைய சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில் சொல்லுங்க, இந்த திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறாங்க, இருந்து கூட அந்த வரன் சரியா அமையறது இல்லை. இதெல்லாம் என்னென்ன காரணம்ன்ற நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் சார். நிச்சயமாமா. அதாவது ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் பார்த்தோம்னா லக்னத்திற்கு 2, 7, 8, 12ஆம் இடத்துல பாவக்கோள்கள் இருந்தாலும், ராகு கேதுனுடைய சகிதம் பெற்றிருந்தாலும் நிறைய பேர்களுக்கு தடைக்கற்கள் ஆகிறதும் நிறைய பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு அமைப்பை முன் வைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஒரு பெண்மணியும், அதாவது ஒரு சகோதரிகள் இருவரும் என்னுடைய அலுவலகத்தில் கடந்த ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வந்திருந்தார்கள். அவர்களுக்கு மூத்த பெண்மணி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது 63 வயது ஆகும்மா. அப்புறம் இன்னொரு சகோதரருக்கு 59 வயது ஆகிறது. இப்படி ஒரு கொடியில் பூத்த 5 மலர்கள் அவங்க. அப்போது சகோதரிகள் 2 பேர், சகோதரர்கள் 3 பேர். 5 பேருடைய ஜாதக அமைப்பில் பார்த்ததில் சகோதரிக்கு 63 வயது ஆகுதம்மா, திருமணம் நடக்கலை. இன்னொரு சகோதரனுக்கு பார்த்தா 59 வயது ஆகிறது, அவரும் வந்திருந்தார், அவருக்கும் திருமணம் நடக்கலை. இன்னொரு சகோதரிக்கு பார்த்தோன்னா 57 வயது ஆகுது, அவருக்கும் திருமணம் நடக்கலை அவங்களுக்கும். இன்னொரு சகோதரனுக்கு 54, இன்னொருத்தருக்கு 51 வயதாகுது. அப்போது 5 பேர்களும் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த 5 குழந்தைகளுக்கும் எவ்வளவோ பொருத்த காலகட்டங்கள் அமைப்பெல்லாம் பார்த்து கூட இன்னும் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்காமல் ரொம்ப கண்ணீரும் கம்பளையுமாக என்னுடைய அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். மிகப்பெரிய அரசு துறையில் அங்கம் வகிப்பவர்கள் 2 நபர்கள், தனியார் துறையில் அங்கம் வகிப்பவர்கள் 3 பேர். நல்ல வேலை வாய்ப்பில், நல்ல ஜாப்பில் தான் இருக்காங்கம்மா, பார்ப்பதற்கு நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க. என்னை நிகழ வைத்தது அதனுடைய கேள்வி. ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்ததில் அவங்க பிறந்திருந்த 5 சகோதரிகளிலும் ஒருத்தரை தவிர மீதி 4 பேர்களும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறாங்க அம்மா. சூரியனுடைய நட்சத்திரம்னா என்னென்னு சொல்ல போனால் கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்லலாம். அது கிருத்திகை நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா மேசராசியில் 1 பாதமும், அதற்கடுத்து ரிஷபராசியிலே 3 பாதங்களும். ஒருவர் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, இன்னொருத்தரும் பார்த்தா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, இன்னொருத்தர் பார்த்தா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் யாரும் பிறக்கலை. அப்போது 4 பேர்களும். இன்னொரு சகோதரி மட்டும் பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அந்த லக்னம் பாருங்கள் உத்தர நட்சத்திரத்தில். அப்போது 5 குழந்தைகளும் 5 சகோதரிகளும் பார்த்தா சூரியனுடைய ஆதிக்கத்திலேயே பிறந்திருக்காங்க நட்சத்திர வயசுலேருந்து. இதற்கு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே திருமணமே நடக்கலை. என்னப்பா அது ஒரு காரணம், வாழையடி வாழையாக பார்த்தா ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் 3-4 பேர் இருப்பாங்க, இன்னும் வரன் பார்த்துக்கிட்டே இருப்போம். 39 வயதாவது, 40 வயதாவது, 43 வயதாவது, இன்னும் கல்யாணமே அரங்கேற்றமே ஆகாது. பூஜைக்கு ஆகாத புஷ்பங்கள்னு இதை சொல்லலாம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த லக்னத்தில் சூரியனும் சுக்கிரனும் அனைவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தா பர்டிகுலரான ஒரு 4 டிகிரிக்குள்ளே அஸ்தங்கம் ஆயிடுறம்மா சூரியன். சூரியனோட கூடி சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுற. சூரியனை அஸ்தங்கம் பண்ணவே முடியாது. அந்த சூரியனை மிஞ்சக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுக்கு மட்டும்தாங்கம்மா வருது. அப்போ சூரியனோட ராகு கூடியிருந்து குறிப்பிட்ட டிகிரியில் நெருங்கும் பொழுது அதான் கிரகணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ சூரியனை மிஞ்சக்கூடிய ஆற்றல் யாருக்கிட்ட இருக்குதுன்னா அந்த ராகு கிட்ட இருக்குங்கம்மா. ஆனால் மற்ற கிரகங்கள் சூரியனோட கூடும் பொழுது பர்டிகுலரான ஒரு 4 டிகிரிக்குள்ளே நெருங்கும் போது அஸ்தங்கம் ஆகிடும். குறிப்பிட்ட கிரகங்கள் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு டிகிரி வயசில் சொல்ல முடியும். ஆனால் இந்த சுக்கிரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா அனைத்து பேர்களுடைய நபர்களுடைய ஜாதகத்திலும் 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரிக்குள்ளேயே கிரகங்கள். அப்போது இதை எப்படி சொல்லணும்னா சூரியன் உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒளி பொருந்திய பிரகாசம் வாய்ந்த கிரகம் இல்லைங்களா. அந்த சூரியனை நம்ம ஒரு மிகப்பெரிய 1000 வாட்ஸ் பல்பாக நம்ம ஒரு உதாரண கோளாக எடுத்துக்குவோம். இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒளி பொருந்திய கிரகம்தான், பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உன்னதமான கிரகம் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ வளர்பிறை சந்திரன் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவில் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வானவெளி மண்டலத்தில் பார்த்தோம்னா சுக்கிரன் நட்சத்திரத்தை விட கொஞ்சம் அதிகமான ஒளி பொருந்திய கிரகமாக நல்ல மின்னக்கூடிய ஒரு அமைப்பை இப்போ கூட வளர்பிறையினுடைய அமைப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா
வானமண்டலத்தில் ரொம்ப மின்னும். அப்போ அதுதான் சுக்கிரனுடைய அமைப்பு. அதான் வெள்ளி கிரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சுக்கிரனை நம்ம குண்டு பல்பாக வர்ணரை கொடுத்து பேசலாம். அப்போது இந்த 1000 வாட்ஸ் பல்புக்கு உண்டான அமைப்பு வந்து சூரியன் எடுத்துக்குவோம். அந்த சுக்கிரனை வந்து குண்டு வாட்ஸ் பல்புன்னு எடுத்துக்குவோம். இதுவும் ஒளி பொருந்திய கிரகம் தான், இதுவும் ஒளி பொருந்திய அமைப்பு தான். ரெண்டுமே பர்டிகுலரான டிகிரியில் ரொம்ப கிட்ட நெருங்க பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பல்பு தன்னுடைய பிரகாசத்தினுடைய தன்மையை இழந்துடும். அப்போ 1000 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி குண்டு பல்பினுடைய 0 வாட்ஸ் பல்பினுடைய பவர் இழந்து விடுவதைப் போல சுக்கிரன் வந்து காமாந்த காரகன், கடத்தர காரகன் சொல்லுவோம். ஒரு மனைவினுடைய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, கணவனுடைய ஸ்தானமாக இருந்தாலும் சுக்கிரன் நல்ல நிலையில் இவர்களுக்கு அமரப்பெறவில்லை என்றால் இவர்களுடைய இல்லறம் நல்லறமாக விளங்காமல் போனதுக்கு நிறைய ஜாதகத்தை அனுபவத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி டிகிரி வைஸில் இவர்களுக்கு அந்த சுகம் அற்பமாக போயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தா சுக்கிரன் தான் விந்துக்களம். விந்துக்களம் ஒரு ஆண்மைக்குண்டான அமைப்பையும் சுக்கிரனை வைத்து ஆண் உறுப்பு ஸ்தானாதிபதியினுடைய அமைப்பையும் பார்க்கணும். அதே மாதிரி தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கணும், களத்தர காரகனையும் பார்க்கணும், ஸ்தானாதிபதியும் பார்க்கணும். அந்த அளவில் பார்த்தா எல்லாத்துக்குமே வாழையடி வாழை 5 சகோதர சகோதரி ஜாதகத்திலையும் ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருந்தனால திருமணமே நடக்கலை. என்ன காரணம் சார்? எதான் இதனுடைய ரீசன் வந்து சூரியனும் சுக்கிரனும். இதுதான் இவ்வளோ நேரம் விளக்கம் சொல்லிட்டு வரலைங்களா. டிகிரி லைஸில் நெருங்கும் பொழுது அஸ்தங்கமாகி போகிறதில் மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொருவருடைய சகோதரருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோடு பிடிக்கிறான். இப்போ ஒரு சகோதரி மூத்த சகோதரனுடைய ஜாதகத்தில் பார்த்தா செவ்வாய் ராகுவோட கூடியிருந்தால் காரகன் யார்? செவ்வாய், சகோதர காரகன். அந்த காரகன் ராகுவோடு பீடிக்கும் பொழுது இவர்களுக்கு சாபமான ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற சகோதர குற்றம் உள்ள ஜாதகன்றான். ஒரு ஜாதகத்தில் வந்துட்டாவே அடுத்தடுத்த ஜாதகத்திலையும் அதே அமைப்புகளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி செவ்வாய் ராகு காம்பினேஷன், இப்போ சந்திரன் ராகு காம்பினேஷன், சந்திரன் கேது காம்பினேஷன் வந்து தாய் வழி குற்றம்னு சொல்லலாம். இந்த சூரியன் ராகுனா தகப்பன் வழியில் வந்து சில குற்றங்கள்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் ராகுனா சகோதர வகையில் ஏதாவது ஒரு குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த 3 ஜாதகத்தினுடைய அமைப்பில் ராகுனுடைய நட்சத்திரம் பெறுறதும், ராகுனுடைய செவ்வாய் ராகு நட்சத்திரமும் செவ்வாய் ராகுவோட கூட்டுக்கலவையாக இருக்கிற ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வர்றது சகோதர குற்றம் உள்ள ஜாதகம். அப்போது எப்போ சார் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்? அந்த 63 வயதில் ஒரு பெண் அவங்க கேட்குறாங்க. 57 வயது ஒரு சகோதரி என்னிடத்தில் அந்த சகோதரிக்கு நடக்கலைன்னு 2 பேரும் வந்தது கண்ணீரும் கம்பளையுமாக. நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணணும்? எவ்வளோ அமைப்புகள் பார்த்து கூட நான் எப்போவாது கல்யாணம் இதற்கு உண்டான வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கேன். 2-3 பேர்களுக்கு மட்டும்தான் நல்ல அமைப்புகள் இருக்குமா, அமைப்புக்கு உண்டான இன்னும் 2 பேருக்கு நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி சொல்ல போனால் இன்னொரு லக்னத்தை நான் நிறைய அமைப்பில் சொல்லியிருந்தாலும் ஒரு காலபுருஷ தத்துவப்படி இவர்களுக்கு 7, 8 அதாவது மேஷத்தை தான் தலையான ராசி. நிறைய இதில் நான் அதை டச் பண்ணி தான் பேசாமல் நிறைய பேர்களை பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 7, 8 சுத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சுத்த ஜாதகத்தோட மேட்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தா நிறைய பேர்களுக்கு தட்டி போய் 39 வயசு ஆகுது சார், 42 வயது ஆகுது, 43 வயது ஆகுது. அன்னைக்கு கூட கடந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை போல் மேஷ லக்னத்திற்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ லக்னம் தலையான ராசி. அந்த மேஷத்திற்கு பாருங்கம்மா 7 குடையவன் சுக்கிரன் லக்னத்தில் அமரப்பட்டிருக்கிறான். அவன் யாரோட பீடிக்கப்படுகிறான்? ராகுவோட பீடிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பெண்மணிக்கு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேது 7ல் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானாதிபதியும் செவ்வாயும் கூட்டுக்கலவை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவோட, சுக்கிரன் இருக்க நட்சத்திரம் மேஷ லக்னத்திற்கு அஸ்வினி நட்சத்திரத்தில், அந்த அஸ்வினி நட்சத்திரம் கொண்டான கேது பாருங்கள் 7ல். போதா குறைக்கு எரிய நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுற மாதிரி செவ்வாய் அடிஷனலாம். அப்போ என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய இல்லறம் வந்து நல்லறமாக விளங்க. எவ்வளோ பெரிய அமைப்புகளை பார்த்தாலும் நீங்கள் உண்மையிலுமே வாழ்க்கை கிடையாது. 43 வயது பெண்மணி என் இடத்துல வந்து பார்க்குறாங்கம்மா. பார்த்த உடனே அது எதுக்காக பார்க்கணும்? பொருத்தம் பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. யாருக்குமான்னு கேட்டேன். தன்னுடைய மகளுக்கான்னு கேட்டது. இல்லைங்க ஐயா, எனக்கு தான் ஐயா அப்படின்னாங்க. அப்போ இப்போ ஜாதக கட்டத்தை விரித்து பார்க்குறேன். மேஷ லக்னத்துக்கு 7ல் இப்படிலாம் பாவக்கோள்கள் இருந்தால் பூஜைக்கு ஆகாத புஷ்பம். அம்மா நான் உன்னை தொட்டவனே கெட்டானம்மா, கட்டுனுடைய நிலை என்னம்மா ஆச்சு, இந்த பேரில் உனக்கு திருமணமே இல்லம்மான்னு சொல்லி அமிச்சதெல்லாம் நிறைய குற்றமான ஆதிபத்தியம் நிறைய ஜாதகத்தில் நிறைய பேர். உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள், உடல் ரீதியான பிணிகள், வியாபார சிக்கல்கள், வெளிநாட்டு யோகம் உண்டா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா, கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம், எண் கணிதம், பெயர் மாற்றம், திருமண பொருத்தம்,
அதிர்ஷ்ட ராசி கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கைதேர்ந்தவர். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள் ஆதவன் ஜோதிட மையம். பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள். பெங்களூர் விஜயம் பிரதிவாரம் திங்கட்கிழமை. இடம் ஹோட்டல் உட்லண்ட்ஸ், பெங்களூர். முன்பதிவிற்கு செல் 9606825881 9606835881 96293 சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். சென்னை விஜயம் பிரதிவாரம் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை. இடம் பிஜேபி லிவ் இன், பிளாட் நம்பர் 1, அஜந்தா அவென்யூ, வெங்கடேசபுரம் மெயின் ரோட், ஜெயந்தி தியேட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. முன்பதிவிற்கு 9600682581 9600683581 96293 ஃபோன் 04424481716. மற்ற நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம். பிரதிவாரம் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம், சேலம் மெயின் ரோடு, ஜெய மெடிக்கல் மாடியில், வெங்கமேடு, கரூர். செல் 9606825881 9600683581 96293 சரி, இந்த மாதிரியான ஒரு ஜாதக குற்றத்திற்கு லக்னம் ஒரு காரணமா இருக்குமா? அதாவதுமா லக்னத்தை வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாதுமா. அந்த கிரகக்கோள்கள் அமர்றதை வச்சு தான். இப்போ கலத்திரஸ்தானம்னு சொல்ல போனால் திருமண அமைப்பில் இருமணங்கள் இணையக்கூடிய திருமணத்தை பற்றி பேசும் பொழுது அந்த சுக்கிரன் காரகன்மா. அதற்கடுத்து அந்த லக்னத்திற்கு ஸ்தானாதிபதி யார், இவர்கள் என்னென்ன கூற்று வகையில் அமர்ந்திருக்கிறாள் என்பது அதெல்லாம் பார்த்து தான். அதே மாதிரி இந்த சுகத்தை திருமணம்னு அரங்கேற்றானாலும் அந்த தாம்பத்திய உறவுகளை அனுபவிக்கக்கூடிய தகுதி அந்த பெண்மணியினுடைய ஜாதகத்தில் இருக்கா, வரக்கூடிய ஆணுடைய ஜாதகத்தில், இரண்டையும் கம்பேரிங் பண்ணி லக்னத்திற்கு கிரகாதிபத்தியங்களை வைத்து தான் நம்ம சொல்லணுமே ஒழிய லக்னத்தை மட்டும் வச்சு குறை சொல்லிட முடியாது. 9 நவக்கோள்கள் அமையக்கூடிய அமைப்புகள் யாருடைய நட்சத்திரத்தில் அமைப்பில் அமைந்திருக்கா, இயற்கையாகவே அடித்தளம் பேஸ்மெண்ட் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நவாம்ச கட்டத்தில் அதனுடைய நிலைகள் என்ன, யாருடைய நட்சத்திர அமைப்பில் அந்த கிரகக்கோள்கள் அமரப்பட்டிருக்கிறது, என்ன டிகிரி வயசில் அந்த கிரகங்கள் அமர்ந்து, இல்லை சூரியனும் சுக்கிரனும் ரொம்ப மிக அருகாமையில் இருக்கிறார்களா, இல்லை டிஸ்டன்ஸ் விலகி இருக்கான்னா, சூரியனும் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் ரத்தத்துக்கு, காரகத்துக்கு, வீரியத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய் 2. அதே மாதிரி சொந்த பந்தத்தெல்லாம் திருமணம் அமைக்கலாமா, அமையக்கூடாதா? இன்றைய காலச்சூழலில் யாரும் மேக்சிமம் சொந்த பந்தத்தை தேடி போகிறதில்ல. நிறைய அமைப்புகள் மாறுபட்ட ஒரு அமைப்பில் திருமணம் நடத்துகிறாங்க. இருந்தாலும் இன்னென்னாருக்கு இன்னென்ன அமைப்புகள் எந்தெந்த கோள்கள் அமரப்பட்டிருக்கு அந்த லக்னத்தை வைத்து தீர்மானிக்கலாமே ஒழிய லக்னம் தான் ஒரு குறையும் நம்ம அதை சொல்லிடுவோம். என்ன நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரே குடும்பத்துல 5 பேரும் சகோதரர் சகோதரிகள் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்று 5 பேரும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் லக்னம் இதுக்கு ஒரு காரணமா இருக்குமான்ற ஒரு கேள்வி. லக்னம் மட்டும் காரணம், அந்த கிரக அமைப்புகள். இப்ப சூரியன் எடுத்தீங்கன்னா அந்த கிரகத்தை தானே நீங்க பேசுறீங்க. அந்த சூரியன் பர்டிகுலர் அந்த சுக்கிரன், அதற்கடுத்து வரக்கூடிய இந்த லக்னத்திற்கு 7 கூடிய கலத்திர காரகனும் ஸ்தானாதிபதியினுடைய நிலைகள், அந்த சுகஸ்தானம் 4ஆம் இடம் சொன்ன இல்லைங்களா. அப்போது அந்த ஸ்தானமும் படுக்கை ஸ்தானம் 4ஆம் இடம் இருந்தால் உறங்கக்கூடிய ஒரு உன்னதமான தூக்கஸ்தானங்கிறது 12ஆம் இடம். ஆமாம், காம உறுப்பு ஸ்தானம், மர்ம உறுப்பு ஸ்தானம். இந்த விந்துக்களுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பு செவ்வாயினுடைய நேரடி பார்வையில் இருந்தாலும் அந்த திருமண அமைப்புகள் தட்டி போயிடுமா. செவ்வாயோட கிரக ஆதிபத்தியங்கள் நல்ல பார்வையில் விழுந்தது நிச்சயமாக அது ஸ்தம்பிச்சு போகிறத நிறைய அமைப்புகளை பார்க்கலாம். திருமண குற்றம்னு பேசினா இவ்வளோதான் இல்லையுமா, எவ்வளவோ பேட்டர்னுகளை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சார், இந்த திருமண காலதாமதம் ஆகிறதுக்கும் அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது சில வரன்கள் வந்து செட் ஆகாம இருக்கும் இல்லைங்களா, அதற்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாமே கிரக ஆதிபத்தியம் தாம்மா. இது ஒரு உண்மையான நிகழ்வு. கடந்த ஒரு 3-4 தினத்திற்கு முன்னாடி ஒரு அன்பர் என்ன ஜாதகம் பார்க்க வர்றாருமா. அவர் பிறந்தது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 32 வயது 33 வயது ஆகிறதுமா. சிம்ம லக்னத்திற்கு 6 கூடைய சத்ரு ரோக ருணாதிபதியே 7 கூடைய கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் சிம்ம லக்னக்காரனுக்கு சனியே வர்றார். அந்த சனி எங்கே வீற்றிருக்கிறார்னா ஜென்மத்தில் லக்னத்திலேயே லக்ன அமைப்பிலேயே வீற்றிருக்கிறார். அவர் யாரோட பீடிக்கப்பட்டிருக்கிறார்னா ராகுவோட பீடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ டைரெக்டாக லக்னத்தில் ராகுவும் சனியும் வீற்றிருந்து சிம்ம லக்னத்தில் வீற்றிருந்தால் 7ல் கேது டைரெக்டாக போயிடுவார். அந்த கேது ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சாராம்சம் இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா ராகு கிட்ட.
கேதுனுடைய நட்சத்திரத்தில் சார பரிவர்த்தனை இவர்கள் சூட்சம ரீதியாக. அந்த சனி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான் என்று சொல்ல போனால் அவனும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் அங்கே சகிதம் பெற்றிருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா சிம்மலகனக்காரருக்கு 6ஆம் இடம் சத்ரு ரோகருணம், வம்பு வழக்க ஸ்தானாதிபதி மனைவி ஸ்தானாதிபதி வரக்கூடிய மனைவினுடைய ஸ்தானத்தில் அந்த சனி ராகு கேது காம்பினேஷன் இந்த மாதிரி அமைப்பு நிச்சயமாக இவருடைய இல்லறம் நல்லறமாக விளங்காமல் போகிறதுக்கு நிறைய ஜாதகத்தில் டிவைஸ் ஆகிறது. இல்லை கணவன் மனைவியினுடைய அமைப்பில் வந்து ஆயுள் ஸ்தானம் தீர்க்கமாக இருந்தால் இறந்துடுறது. இப்போ சனி லக்னத்தில் தானே இருக்கான், அப்போ வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவன் ஸ்தானமோ நல்ல தீர்க்கமாக தான் இருக்கும். ஆனால் கம்பல்சரி இந்த சனி ராகு கேது காம்பினேஷன் இது அமைப்பு ஏற்பட்ட நட்சத்திர அமைப்பில் நிறைய பேர்களுக்கு பிரிவினை ஆகிறத நிறைய ஜாதகத்தை பார்க்கலாம். இவர்கள் பொருத்தம் பார்க்க வர்றாங்கம்மா. பொருத்தம் பார்க்க வரும் பொழுது இவர்கள் ஒரு இடத்துல அரங்கேற்றத்துக்கு அமைப்பு எல்லாமே பண்ணிட்டு நிச்சயத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்போது ஜோதிடருக்கும் மிகப்பெரிய ஒரு சங்கடம். பொருத்தம் பார்க்கறதுனா ஜஸ்ட்டு நிச்சயம் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா வகையிலையும் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்களா பார்த்து இவங்களே ஒரு அரங்கேற்றதுக்குள்ள முடிவெல்லாம் பண்ணி 4 நட்சத்திரத்தெல்லாம் குறிச்சிட்டு என்னிடத்துல ஒரு அன்பர் வந்து ஜாதகம் பார்க்குறாரு. பார்த்த உடனே சரி பொருத்தம் தானே பார்க்க வர்றாருன்னு நினச்சி நம்ம இருக்கிறத என்னதான் இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறத நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்குற வரக்கூடிய அந்த பெண்மணியுடைய ஜாதகத்தை பாருங்கள். அந்த பெண்ணு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்கம்மா. 5ஆம் இடத்துல அதே மாதிரி ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல அதே ஸ்தானத்திலே சுக்கிரன் அங்கே அமரப்பட்டிருக்கிறான். புதனும் அங்கே சகிதம் படுகிறான். அவன் கேதுனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நடைமுறை திசை புத்திகள் வேறு. ஐப்பசி மாதத்தில் சூரியன் எந்த இடத்துல நீசம் பெறுவான்னு கேட்டால் அந்த சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனைப்பட்டு சூரியன் துளாராசியிலே நீசம் பெறுகிறான். அந்த நீசன் ஏறி இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 5ல். எப்படிங்கம்மா எரிய நெருப்பில் தண்ணியை ஊற்றி அணைக்கலாமா? தப்பு இல்லை. எரியிற நெருப்பில் பெட்ரோலை ஊற்றி அணைக்கணும்னு நினச்சா எந்த விதத்தில் நியாயம்? அப்போது எல்லாம் முடிவு பண்ணிட்டு இவர் வந்துட்டு எங்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தார். சரி எடுத்த உடனே பார்த்த உடனே கம்ப்யூட்டர் சீட்டு பார்த்தோன்னே தூக்கி எறிஞ்சிட்டு ஐயா இது வேண்டாம் ஐயா அப்படின்னு. என்ன சார் எடுத்த உடனே பார்த்தீங்க உங்கள் இந்த பையனுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசை என்ன? அப்போ குரு திசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குங்கம்மா. அடுத்தது சிம்மலகனக்காரனுக்கு சனி புத்தி வரப்போகுது. சனி ஏற்கனவே ராகுவோட பீடிக்கப்பட்டிருக்கான். அந்த ராகு ஏறுக்க நட்சத்திரம் கேது நட்சத்திரம் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை ஆதிபத்தில் ஆரம்பித்து வேண்டாம் சாமி இது என்னுடைய அமைப்பு ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களே? மற்ற இடத்துலலாம் ஜோதிட அமைப்பெல்லாம் நான் குறிச்சிட்டு தான் வந்து ரெக்கார்டை தூக்கி போகிறாரு. நான் எதுவுமே பேச முடியல. சரியா குறித்து கொடுத்துருக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருடைய ஆங்கிளில் பார்த்துட்டா என்னுடைய ஆங்கிளில் இது தவறு. அப்போ எப்படி அவங்க குறித்து கொடுத்தாங்கன்னு என்னுடைய கேள்வி கேட்டார். அது எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் இது ஆகாது, அரங்கேற்றத்திற்கு உண்டான அமைப்பு ஆகாது. இன்னும் என்னப்பா இப்போ தானே பொண்ணு தானே பார்த்துருக்கீங்க, நிச்சய அமைப்புகள்லாம் வரல, இதுக்குள்ளே நீ ஏன் இவ்வளோ தூரம் இது வேறு ஜாதகம் இருந்தால்? இல்லைங்க சாமி நான் நிச்சயமெல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். நான் அப்போ சொன்னேன் ஐயா எதுக்கு ஐயா இந்த மாதிரி முதல்லையே இந்த காலகட்டத்தை நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஜாதக பொருத்தமே பார்த்துருக்க மாட்டேன். எல்லாம் முடிச்சு என்னையும் சங்கடத்துக்கு உள்ளாக்கி இருமணங்கள் இணையக்கூடிய திருமணத்தில் நம்ம ஒரு பாதுகாவலனாக அதைத்தாம்மா சொல்கிறேன். எத்தனையோ சுழன்றடிக்கும் சூறை காற்றில் தூக்கி வீசி எறியப்பட்ட ஒரு சிற்றெரும்பொன்று காற்றாற்று வெள்ளத்திலே சிக்குண்டு தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த எறும்புக்கு துரும்பொன்று கிடைத்தவுடன் அதை பற்றுக்கோடாக பயன்படுத்தி எப்படி கரையேறி உயிர் பிழைக்கின்றதோ அதை போன்று காலத்தால் செய்யப்படும் உதவி சிறிதெனினும் ஞானத்திலும் பெரிதென்றான் வள்ளுவ பெருந்தகை. அப்போ ஒரு சிற்றெரும்பு வீசப்படும் அந்த காற்றில் தூக்கி எறியப்படுதும்மா. எங்கே எறியப்படுது? காற்றாற்று வெள்ளத்தில் உயிருக்கு ரொம்ப போராடி தத்தளிச்சுக்கின்ற நேரத்தில் வந்து அந்த எறும்புக்கு ஒரு மரக்கட்டையோ மரக்கிளையோ கிடைக்கும் காலகட்டத்தில் அதை பற்றுக்கோடாக பயன்படுத்தி தத்தளித்து கொண்டிருந்த எறும்புக்கு அந்த துரும்பு தான் கிடைக்குது. ஆனால் காலத்தால் செய்யப்படும் அந்த துரும்பு வந்து ஒரு சாதாரண உதவியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த எறும்பு பற்றுக்கோடாக பயன்படுத்தி கரையேறி உயிர் பழக்குது. இதுதான் வள்ளுவனுடைய கூற்று, ஞானத்திலும் பெரிதென்றான். அப்போது நம்ம செய்யக்கூடிய இருமணங்கள் இணையக்கூடிய திருமணத்தில் நம்ம மிகப்பெரிய உற்ற நண்பனாக பாதுகாவலாம் நம்ம நினச்சி தான் நம்ம ஒவ்வொரு அன்பர்களும் நம்ம தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவில் இருமணங்கள் இணையக்கூடிய திருமணத்தில் எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு எல்லா அரங்கேற்றத்தையும் முடிச்சுட்டு திருமணத்துக்கு தாலி கட்ட நேரத்தில் பத்திரிக்கையெல்லாம் அடித்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு பப்ளிக் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி கேட்டு மிகப்பெரிய ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டார். நான் அப்போவே சொன்னேன். அதற்கு பிறகு தாய் தகப்பனெல்லாம் சொன்னாங்க, தம்பி இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திட்டன்னா
என்னுடைய அப்பா அம்மாலாம் இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு போயிட்டு 1 மாதம் கழித்து என்னை வந்து பார்க்குறாருமா. ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே சொன்னேன், நான் சொல்கிறேன், தம்பி நீங்கள் வந்து நெருக்கடியான நிலையில் வந்து பார்க்க வந்தீங்க, நான் பொருத்தம் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நான் பொருத்தம் பார்த்துருப்பேன். ஜோதிடரையும் சங்கடத்துக்குள்ளே ஆக்கி நீங்களும் அதில் வேதனைப்படுறதில்ல, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வர்றதே தவறு. முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தாலும் கேள்விகளை கேட்கலாமா? அப்போ ஒரு இருமணங்கள் இணையக்கூடிய அந்த திருமணத்தில் அந்த சொந்த பந்தம்லாம் என்ன நினைப்பாங்க? அதுக்கு தான் நான் அறிவுரை நண்பனாக இருந்து, இந்த தாய் தோப்பெல்லாம் இறந்துருவான்னு சொல்கிறாங்களே தம்பி, நான் ஒரு உற்ற நண்பனாக இருந்து நடப்பது அவன் செயல், நம்ம யார் தடுத்து நிறுத்த முடியும்? என்னுடைய கருத்து, நீ திருமணத்தை தடை பண்ணாத, நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் நீ பண்ணப்பான்னு சொன்னேன். இல்லை சார், ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கையில் சுட்டெரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னையும் வேதனை பண்ணி இன்னொரு அமைப்பில் வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் அன்பர்கள்லாம் திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்கம்மா. பார்க்க வர்ற நேரத்தில் 2 பேருமே பெண் வீட்டை சேர்ந்தவங்களும் வந்துடுறாங்க, ஆண் வீட்டை சேர்ந்தவங்களும் வர்றாங்க. அது வரக்கூடிய ஜோதிடர் அதில் ரொம்ப சங்கடத்துக்குள்ளாகுதும்மா. எப்படி நம்ம பொருத்தத்தை பார்த்து, ஒன்று பையனுடைய ஸ்தானத்தில் குறைகள் இருந்தால் நம்ம எப்படி சொல்ல முடியும் அந்த ஸ்தானத்தில்? அப்போ பையனை பெற்றவங்க அமைப்பை என்னப்பா இப்படி சொல்கிறாரா, என் பையனை உயர்வான, எல்லாருடைய அமைப்பு காக்கைக்கு தன் குஞ்சுங்கிற மாதிரி எல்லா தாய்க்கும் தகப்பனுக்கும் தன்னுடைய குழந்தைகள் உயர்வான குழந்தைகளே, தாழ்வான குழந்தைன்னு எந்த தாயும் நினைக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம ஒன்றும் குறை சொல்லணும்னு அவங்களை நினச்சி சொல்ல போகிறதில்ல. ஒரு பொருத்தம் பார்க்க ஒரு ஃப்ரீடமாக பார்த்து நல்ல கருத்துக்கள் இருந்தால் நம்ம சொல்லணும். அந்த இடத்துல பெண்ணுடைய அமைப்பையும் கூடாது, அவங்களையும் நம்ம குறையும் சொல்ல முடியாது. நிறைய இருந்தால் ஓகே, 2 பேர் வந்திருக்காங்க. இது மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, வரக்கூடிய அன்பர்கள் எந்த ஒரு அமைப்பை முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி பொருத்தம் பார்க்க வரலாமா? முடிவு செஞ்சதுக்கு பிறகு எல்லாம் அடித்து பத்திரிக்கை அடித்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளையும் சிக்கலுக்கு ஆக்குறாங்க. அதே மாதிரி 2 பேரும் வந்து ஒரே டைமில் வந்து பார்க்கறது மிக மிக ஒரு தவறான ஒரு செயல்கள். அதுக்கு பிறகு நான் கடைசியாக ஜோதிடம் தான் அந்த இடத்துல வந்து தப்பாக போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய விளக்க அமைப்புகளில் ஒவ்வொரு அமைப்பில் நிச்சயமாக பேசலாமா. இது வரைக்கும் சார் உங்களுடைய ஜோதிட அனுபவ இதில் எத்தனை ஆயிரமான ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன். என்னுடைய ஜாதக அனுபவம் என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலம்மா. என்னுடைய சிறு வயசு பால்ய வயது இருக்கும் பொழுதே, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஜோதிடத்தில் மிகவும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வங்கள் இருந்தாலும் படித்த புத்தகத்தையே மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருப்போம்மா. ஒரு குருவை தேடியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நான் போனதில்லை. காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு படித்த ஒரு ஆர்வங்கள் அந்த கட்டத்தில் எனக்கு வரக்கூடிய திசை அமைப்புகள் 2 கூடையினுடைய திசாபுத்திகள் நடைமுறை நடந்தது. என்னுடைய ஸ்தானத்துக்கு 2லேயே வாக்கு ஸ்தானத்திலே, என்னுடைய லக்னத்துக்கு 2லேயே குரு பகவான் 2 கூடையும் நல்ல வலிமை பெற்று உச்சஸ்தானத்தில் இருக்கிறான். அந்த அமைப்புகள் தேடுதலை விட இயற்கையாக வந்ததும்மா. போய் ஒருத்தர்கிட்ட தேடி போய் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு விதம் இருந்தாலும் அனுபவ ரீதியாக கண்டுபிடிக்கணும். படிப்பறிவு என்பது மிக மிக முக்கியமா. படிப்பறிவு இல்லாமல் நிச்சயமாக நம்ம எந்த துறையில ஜெயிச்சிட முடியாது. படிப்பறிவும் தேவை. அதை விட அனுபவ ரீதியான அனுபவங்கள் நிறைய ஜாதகத்தை 1000 அல்ல 2000 10,000 கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி இருமணங்கள் இணையக்கூடிய திருமணத்தை எப்படி பார்க்கணும், புத்திரபாக்கிய சந்தானங்கள் எப்படி பார்க்கணும். பொதுவாகவே பொருத்த அமைப்பில் பார்த்தா மகேந்திர பொருத்தம் புத்திரபாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம். யோனி பொருத்தம் தாம்பத்திய உறவுகள் கொள்ளக்கூடிய ஸ்தானம், அதை விட மாங்கல்ய பொருத்தம் ஸ்தானம், இது எல்லாம் இருக்கிறதுங்கிற ஒரு அமைப்பு ஒருபுறம் இருக்க, மறுபுறத்தில் இருமணங்கள் இணையக்கூடிய அமைப்புகளை 2 கட்ட அமைப்பில் இந்தந்த கோள்கள் இந்தந்த காலகட்டத்தில் வந்த இந்தந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். நிறைய அமைப்புகள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நிறைய சொல்லலாமா. சார், இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்ன அமைப்பு இருந்தோம், கிரகநிலை சரியாக இருந்தோம், ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை முறை சரியா அமையறது இல்லையே, அது எதனால சார்? சார், லக்ன அமைப்புங்கிற மேடம் நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு பிறகு கிரக நிலைகள் சரி இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? சரி இருந்தால் எப்படிமா வாழ்க்கை அமைப்பு சரியில்லாமல் போகும்? அது வந்து சூட்சம ரீதி. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு பார்க்க மேலோட்டத்தில் பார்த்தா அந்த கிரக நிலைகள் நல்ல அழகாக அமைஞ்சிருக்கும்மா. கத்திரிக்காயில இருக்கிற சத்தம். ஆமாம், அதே மாதிரி பார்த்தா உள்ளார்ந்து பார்க்க, அதான் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்டேன். தேவையில்லை, உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி அமைப்பில் கிரகங்கள் பார்த்தா ரம்யமயமாக அழகான முறையில் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல பவ்யமாக அமைந்திருக்கும். ஆனால் நட்சத்திரம்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிரகங்களை இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல். இப்போ டிவி பக்கத்தில் நம்ம இருக்கோன்னு வச்சிங்கன்னா, டிவி சேனலில் ஒவ்வொரு பட்டனாக நம்ம அமுத்திட்டே இருப்போம். ஆனால் ரிமோட் கண்ட்ரோல்னு இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம ஒரு சேனல் மாற்ற 2 சேனல், இவங்க பட்டுன்னு 10 சேனலை மாற்றிருப்போம். அந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சுக்கிரன் திசையை நடத்துகிறாரா, அவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் என்ன நிலையில் இருக்குது, ஆனால் அதை விட அவனுக்கு நட்சத்திரம் கொடுத்த, அதான் சாரம்னு சொல்லுவோம், அதை இன்னொரு வகையில் சொன்னால் பாதம்னு சொல்லலாம், நட்சத்திரத்தினுடைய படிக்கட்டுகள்னு சொல்ல முடியும். அந்த ஸ்தானங்கள் நல்ல அமைப்பில் அமரப்பெற்று அவனுடைய ராசி கட்டத்திலும் நல்ல சிறப்புமாக இருந்து
நவாம்ச கட்டத்து நல்ல நிலையில் இருந்தால் அந்த கிரகமும் அந்த ஆதிபத்தியம் மேலோங்கிதாம இருக்கும். ஆனால் பார்க்க அழகா இருக்கும். நட்சத்திர அமைப்புல அந்த பாதசார வகையில வந்து கீழ்நிலைப்பட்டு கிரக ஆதிபத்தியம் அவனுக்கு முன்னும் பின்னும் பாவைகள் இருந்து அமரப்பெற்று பாவக்கோள்களுடைய பார்வைகள் பெற்று நவாம்ச கட்டத்தில் அவனுடைய நிலைகள் சீர்தூக்கி இல்லாமல் இருந்தா எவ்வளவுதான் பொருத்தங்கள் பார்த்தோம். எவ்வளோ அமைப்புகள் 11 பொருத்தத்துக்கு 11 பொருத்தங்கள் இருந்தேன்னம்மா. எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்க வரும்போது தினம் இருக்கா, ஐயா கணம் இருக்கிறதா, மகேந்திர இருக்கா, யோனி பொருத்தம் இருக்கா, ரஜ் இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கறாங்களே ஒழிய அதையும் தாண்டி கட்ட பொருத்தத்தை ரொம்ப ரொம்ப டீப்பா பார்க்கணும். குழந்தை சந்தான பாக்கியங்கள் கட்டத்தை பார்க்கணுமா. மகேந்திர பொருத்தத்தையோ மற்ற பொருத்தத்தையோ அதுக்கு சஷ்டாங்ச ராசியா வருதா, 6, 8, 12 சம்பந்தப்படுதா, 7 வருதா, 8 வருதா, 9 வருதான்னு பார்க்கறது இல்லம்மா. கட்ட அமைப்பை சிறுக்கி பார்க்க வேண்டும் நிச்சயமாக. ரொம்ப நன்றிங்க. இந்த சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில குறிப்பா இந்த திருமண பொருத்தங்கள் தான் நம்ம தொடர்ந்து வர வாரங்கள்ல பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் இன்னைக்கு இந்த சூரியன் ஆதிக்கத்துல பிறந்த ஒரே குடும்பத்துல சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு 63 வயது ஆகியும் திருமணம் நடைபெறாம சில குற்றங்கள்லாம் இருக்கிறதுக்கு அந்த ஒரு லக்னமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படின்ற ஒரு பல விஷயம் நம்ம பேசணும். இது நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்காக நன்றி சார். நேயர்களே, இந்த சுக்கிரயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள், உடல் ரீதியான பிணிகள், வியாபார சிக்கல்கள், வெளிநாட்டு யோகம் உண்டா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா, கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம், எண்கணிதம், பெயர் மாற்றம், திருமண பொருத்தம், அதிர்ஷ்ட ராசி கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கைதேர்ந்தவர். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள். ஆதவன் ஜோதிட மையம். பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள். பெங்களூர் விஜயம் பிரதிவாரம் திங்கட்கிழமை. இடம் ஹோட்டல் உட்லண்ட்ஸ், பெங்களூர். முன்பதிவிற்கு செல் 9606825881, 9606835881, 96293226663. சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். சென்னை விஜயம் பிரதிவாரம் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை. இடம் பிஜேபி லிவ் இன், பிளாட் நம்பர் 1, அஜந்தா அவென்யூ, வெங்கடேசபுரம் மெயின் ரோட், ஜெயந்தி தியேட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. முன்பதிவிற்கு 9600682581, 9600683581, 96293226663. ஃபோன் 04424481716. மற்ற நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம். பிரதிவாரம் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம், சேலம் மெயின் ரோடு, ஜெய மெடிக்கல் மாடியில், வெங்கமேடு, கரூர். செல் 9606825881, 9600683581, 96293226663.